இப்போ நேற்று திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு. பேச பேச மறந்துட்டார். வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது கோவச்சுக்குவார். சொன்ன கோவச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன், போட்டு போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா. நாங்கள் என்னப்பா ஏதோ வேறு கட்சி தலைவர் ஏதாவது வேறு கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால் சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லையே நான் திமுக கட்சிக்காரர் தான் நிற்கிறாருங்க வேட்பாளரை. அந்த கட்சி சின்ன என்ன, அந்த கட்சி சின்ன அது உதயச்சூரன் சின்னன்னு அவர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது இதனால தான். அதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழக காவல்துறை முழுமையாக செயல்பட முடியல. அதிகார மையம், 4 அதிகார மையம். 1 முதலமைச்சர் ஸ்டாலின், 2 துணை முதலமைச்சர், 3 சபரீசன், 4வது துர்காம்மா. அவங்களும் வந்துட்டாங்க வெளியே. எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? அவங்களும் இப்போ அரசியல் செய்ய வந்துட்டாங்க. ஆக 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைக்குது. நாடு தாங்குமா? ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாடு தாங்கல. 4 முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தா நாடு வளருமா? நாடு உருப்படியாகுமா?